கேமராமேன் வந்திருக்காக, டைரக்டர் வந்திருக்காக, ப்ரொடியூசர் வந்திருக்காக, மற்றும் நண்பர்களாக வந்திருக்காக. எங்க ஆங்கரக்கானா வாமா மின்னல் வந்துட்டேன். ரொம்ப டார்ச்சர். நைட்டாலாம் வீட்டுக்கு வந்துடுறோம். ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் எந்த பொண்ணுகிட்டையும் ஃபோனில் பேசக்கூடாது. வடிவேல் 40 தான் நடிக்க முடியாண்டாரு. அப்புறம் விவேக் சார் பேசுகிறாங்க, அவரும் முடியாண்டாரு. சார்லி வந்து சொல்லாமலாமல் அவர் வந்து விஜய் படத்துக்கு போயிட்டார். லட்சுமணா இனிமேல் நீ மேனேஜரை பார்க்காத, நடிக்க போயிரு. அவர் காலில் வந்து அழுகிற சீன்லாம் அவரே வந்து நான் தேட்டரில் பார்த்து கண்காணிட்டேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கிரஸ்லாம் கிடையாது. பிடிச்ச பொண்ணு இல்லை. மாமா பொண்ணு பொண்ணுலாம் கிடையாது. யூடியூப் சேனல்னு நிறையா வந்துருச்சு. அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, தக்க சன்மானம் தராங்க. அதை வச்சு லைஃப் போயிட்டு கிங்காங் போண்டாமணி முதல்ல வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போகுது ஒர்க்லாம்? ஒரு குறையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்கு. சார் ரிஷி சார் நட்பு கிடைச்சதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. சார் நினைப்பாங்க இதுவரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நீ வந்த பிறகுதான் வந்து எனக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அப்படிலாம் கிடையாது. ஆங்கர் இல்லாமல் ஒரு ஷோ நடக்குமா? ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில ஒருத்தவங்க வந்து நீ புகழ்ந்து இப்பதான் கேள்விப்பேன். கேம்பெயினிங் இல்லாமல் ஒரு டிவி ஷோ நடக்குமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே சார், சாரோட பர்சனல் லைஃப் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. நம்ம பர்சனல் லைஃப்ல வந்து நான் பேச்சுலர் தான். அது யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. தெரியும், எல்லா பேருக்கும் தெரியும். பேச்சுலர் தான். இன்னைக்கு வரைக்கும் அப்துல் கலாம், வாஜ்பாய், மம்தா பானர்ஜி மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு டென்ஷனும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு வீட்டுக்கு போகலாம், இஷ்டத்துக்கு வரலாம், கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அதனால ஜாலியாக இருக்கும். ஜாலியாக என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. வா ஒரே விதத்துல இல்ல ஓ எனக்கு ஃபேமிலியே வேணாம்ப்பா, நான் இதான் சிங்கிள் லைஃப் மொரட்டு. அப்ப எனக்கு தெரிஞ்ச இந்த மொரட்டு சிங்கிள் சுத்துறாங்க பாத்தீங்களா, சார் தான் உண்மையான மொரட்டு சிங்கிள். கரெக்டா சார்? உண்மைதான். பேச்சுலர் பெஸ்டா, மேரேஜ் லைஃப் பெஸ்டா சார்? பேச்சுலர் தான் பெஸ்ட். ஓ பேச்சுலர் லைஃப் நீங்க வாழ்றதுனால பெஸ்ட்ன்றீங்களா? இல்ல நான் மேரேஜ் லைஃப் பண்ணவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரொம்ப டார்ச்சர். நைட்டாலாம் வீட்டுக்கு வந்துடுறோம். ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாது. அப்புறம் எந்த பொண்ணுகிட்டையும் ஃபோனில் பேசக்கூடாது. மச்சினிச்சியை வந்து வீட்டுக்கு கூப்பிடக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, அதனால பேச்சுலர் தான்ப்பா. ஆமா, யாரு இது எல்லா பேரும் சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் உன்னை பார்த்துக்க ஒரு பொண்ணு வேணுமாங்க. வர பொண்ணு சீக்கிரம் வந்தால் நம்ம தான் தூக்கிட்டு அவ்வளோ அலையணும். நம்மள மனசு தெரியும், நம்ம நான் இருந்துக்க வேண்டியதான். சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மூவிஸ் இப்போ நான் வந்து டில் அதை வந்து ரிமைண்ட் பண்ண நினைக்கிறேன்ப்பா. அது எனக்கு பழைய நினைவுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன்ப்பா. என்ன மூவிஸ் வந்து சொல்லுவீங்க? ஆனந்தம் படம் தான். ஆனந்தம். ஏன் அந்த மூவி வந்து அவ்வளோ இது? அதாவது அந்த படத்தில் வந்து முதல்ல வந்து வடிவேல் தான் பேசுனாங்க. வடிவேல் 40 தான் நடிக்க முடியாண்டாரு. அப்புறம் விவேக் சார் பேசுனாங்க, அவரும் முடியாண்டாரு. ரமேஷ் கண்ணா பேசுனாங்க. கடைசியாக சார்லிக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. சார்லி வந்து சொல்லாமலாமல் அவர் வந்து விஜய் படத்துக்கு போயிட்டார். நஞ்சி நினைவர் படத்துக்கு போயிட்டார். அப்போ வந்து சவுதி சார் நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்னு. ஸோ சார்லி வந்து வேறு ஷூட்டிங் போயிட்டாங்க சார். என்ன சார் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை சார் அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுறது சார், எதாவது பண்ணியா அப்படின்னாரு. சார் நான் நம்ம மேனேஜர் லட்சுமி வச்சு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் நீ சாப்பிட்டு பண்ண மாட்டேங்க சார், இது மம்முட்டிலாம் இருக்காங்க, அதெல்லாம் பயமாக இருக்குது சார். அவர் சவுதி சார் கூப்பிட்டாரு. ஓ காசு போல நானே பயப்படல, நீ ஏன் பயப்படுற, தைரியமாக நடிகா அப்படின்னாரு. சரிங்கன்னு சொல்லி போயிட்டேன். ஃபஸ்ட் நாள் வந்து மம்முட்டிக்கு யானை மாலை போகிற மாதிரி சீன் எடுத்தாங்க. அதை முடிஞ்சவொடனே கட்டு சொன்னோடனே, அது எங்கே சாமி திருடங்கிட்டு யார் பண்ணுறது அப்படின்னாரு மம்முட்டி. சார் எல்லா பேரும் கேட்டேன் சார், இவ்வளோ நாள் வர முடியாண்டாங்க. மயில்சாமி என்னாச்சு கடைசி மயில்சாமி பேசுகிறேன் நீங்களே. இல்லை சார் அவரும் ஒத்து வர்ற சார், நம்ம படத்தில் மேனேஜர் ஒர்க் பண்ணுறவர் தான் நடிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிடுவோம் சார். யார் அவன்? இவர் தான் சார். இவனை பார்த்தா பசி எடுக்கிற மாதிரி இருக்கான், பன்னிக்குட்டி மாதிரி இருக்கான். இவனை போய் என்னை நடிக்க வைக்கிறீங்க, இவனை வச்சு ஒரு சீன் எடுங்க, அப்புறம் நான் யோசனை பண்ணி சொல்கிறேன். அதே மாதிரி என்னை வச்சு அப்பாஸ் வந்து டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுவார். எல்லா பேரும் ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஃபோனுக்காக அவரை பேசுறதுக்காக ஏங்குவேன். அந்த சீன் முடிஞ்சோடனே மம்முட்டி கூப்பிட்டாரு. லட்சுமணா நல்லா பண்ணுறேன், கொஞ்சம் பயம் இருக்குது முகத்தில். இல்லை சார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, கேமரா மாத்திரம் பயப்படு, மற்ற யாரும் பயப்படான்னு சொல்லிட்டு சொன்னார். அன்றைக்கி மம்முட்டி அதில் முன்ன அடித்து முடிச்சு படம் ஃபஸ்ட் காப்பி பார்த்தவொடனே, லட்சுமணா இனிமேல் நீ மேனேஜரை பார்க்காத, நடிக்க போயிரு. அவர் காலில் வந்து அழுகிற சீன்லாம் அவரே வந்து நான் தேட்டரில் பார்த்து கண்காணிட்டேன், ரொம்ப நல்லா பண்ணேன். அவர் அப்படியே அதை
அதான் அப்படியே ட்ராவலிங் போயிட்டுருக்கு. அதில் வந்து மம்முட்டி வந்து மளிகை கடை வச்சுருப்பார். வெளியில் போகிற மளிகை கடையை பார்த்துக்க பாரு. அப்போ நான் மளிகை கடை இருக்கும்போது பெஞ்சமின் ஒரு நடிகை வருவார். அண்ணே ஒரு டிம்மி பேப்பர் கொடுங்க, இந்தாயா. அண்ணே அப்படியே ஒரு பேனா கொடுங்க, இந்தாடா. அண்ணே அப்படியே ஒரு கவிதை சொல்லுங்க, டீ இந்த மளிகை கடை போட அந்த பக்கம். அண்ணே உங்களை பார்த்தா கவிஞர் கண்ணாசமாக இருக்குண்ணே. என்னடா சொல்கிற? ஆமாண்ணே, நீங்கள் தாடி மாத்திரம் வச்சா கவிஞர் வாலிண்ணே. என்னடா சொல்கிற? இன்னொருக்கா சொல்கிறா. நீங்கள் தாடி மாத்திரம் கவிஞர் வாலி, சொல்கிறத எழுதிக்கிறா. அன்பே பொன்னி. ஆனால் அந்த பொண்ணு பேர் பொன்னி இல்லைண்ணே, கௌரி. ஏய் அரிசியை சொன்னா வெங்காயம், சொல்கிறது எழுதுடா. நீ ஒரு அரிசி, தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு, என்கிட்ட காட்டாத வெறுப்பு. நீ ஒரு உப்பு, உன்னை பார்க்காட்டினா தப்பு. நீ ஒரு சக்கரை, என் மேலே காட்டு அக்கறை. நீ ஒரு மிளகா, நீ தான் உலக அழகா. நீ ஒரு மல்லி, உங்கள் அம்மா எனக்கு வில்லி. நீ ஒரு சேமியா, எங்கள் அம்மா உனக்கு மாமியா. மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம், என் இதயத்தில் ஏற்படுத்துகிறாத பெருங்காயம். அவன் அழுவான். ஏன்டா அழுகிற? ஆனால் கவிதைலாம் நல்லா இருக்குண்ணே. அப்புறம் நான் கொண்டு போய் கொடுக்கணும் தானே. ஆனால் பயமாக இருக்குண்ணே. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? உங்களை பார்த்தா எங்கள் மாமாமா இருக்குண்ணே, எழுது அந்த சோடா பாட்டில் அப்படின்னு போயிடுவான். அந்த காமெடி வந்து மம்முட்டி சார் ஒரு நாள் அங்கே ஃபிலிம் சீட்டில் எடுக்கும்போது மம்முட்டி சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தார் மகேந்திரன் சொல்லிட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு. அவரு இப்போ இல்லை, தவறி போயிட்டார். அவர் தான் அதை எழுதி கொடுத்தாரு. அது எடுத்தோம். அது படத்தை சூப்பராக ஒரு கடை போச்சு. சூப்பர் சார். அது அந்த டைலாக் கேட்கும்போதே வந்து இப்போதான் கவிதை அது கேட்கும்போது எனக்கு இப்போ 23 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த டைலாக் கேட்கும்போது தான் வந்து எனக்கு ஒன்று கேட்கணும்னு தோணுது. நம்ம பேச்சுலர் லைஃப்பில் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும்ல. உங்கள் டீனேஜ் காலத்தில் உங்களுக்கு க்ரஷ்ன்னு யாராச்சும் இருந்திருக்காங்களா? ரொம்ப பிடிச்ச பொண்ணு, இந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும், அவளுக்காக நான் வந்து இந்த மாதிரி கவிதைலாம் எழுதிருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. க்ரஷ்லாம் கிடையாது. பிடிச்ச பொண்ணு இல்லை. மாமா பொண்ணு? மாமா பொண்ணுலாம் கிடையாது. என்ன ஐயோ, எல்லாத்துக்கும் வந்து நோ 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 அப்பயிலேருந்து விருப்பமே இல்லையா? இல்லை இல்லை. சரி நினச்சிருக்கீங்களா சப்போஸ் இது மாதிரி இருந்தால் நம்ம இந்த மாதிரி கவிதைலாம் சொல்லணும் அப்படின்னு? இல்லை, அப்படிலாம் நினச்சதே கிடையாது. நான் பெண்களை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறேன். சீரியஸ்லி நீங்கள் தான் உண்மையான மொரட்டு சிங்கல்னு நினைக்கிறீங்க. பொண்ணு வாசனை அது துரத்தி விட அப்படின்ற மாதிரி வந்து இதாக இருந்திருக்கேன். சரி, இப்போ மூவிஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. காமெடி தாண்டி இப்போ வந்து ஒரு ஹீரோ ரோலே கொடுக்குறாங்க. ஒரு ஹீரோயினி ரொமான்ஸ் பண்ண சொன்னால் எப்படி? இப்போ பொண்ணு வாசனை கவிதை எதுவுமே நோ நோ நோன்றீங்களா? அந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ரொமான்ஸ் உள்ள சீன் வந்து அந்த படமே வேணான்ருவேன். அது ஏன் அப்படி? ஏன்? இல்லை இல்லை, நம்மளுக்கு என்ன வருமோ அதான். நம்மளுக்கு காமெடி தான். நம்ம ஹீரோலாம் ஆசைப்படக்கூடாது. என்ன வருமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஹீரோ வந்து ஒரு படம் தோல்வி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 4-5 படம் கழித்து தான் ஹிட்டு கொடுப்பான். இப்போ 4-5 படம் போச்சுன்னா அப்புறம் ஃபீல்டை விட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருவாங்க. காமெடியில் வந்து சாகிற வரைக்கும் நடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நாகேஷ் எடுத்துக்கங்க, கடைசி காலம் வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டே இருந்தார். அந்த மாதிரி காமெடி தான் பெஸ்ட்டு. நம்மளுக்கு கடவுள் என்ன கொடுத்தானோ அதை வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு காமெடினா ஆகும்னு சொல்லி தான் என்ட்ரி ஆனீங்களா? இல்லை லைக் எப்படி? ஹீரோ தான் என்ட்ரி ஆனேன். அது பெரிய கதை. நான் வந்து 7வது படிக்கும்போது மதுரையில் மீனாட்சி அம்மன் ஷூட்டிங் நடந்துச்சு. அது ஷூட்டிங் வேடிக்கை பண்ணும்போது அந்த ஒரு டைரக்டர் வந்து கை தட்டி என்னை கூப்பிட்டாரு. தம்பி என் படத்தை நடிக்கிறியா அப்படின்னாரு. வீட்டில் கேட்கணும் அப்படின்னா, சின்ன பையன். அப்போ என் வீட்டில் வந்து கேட்டாங்க, கூட்டி போனாங்க உசிலம்பட்டிக்கு. அது வந்து படம் பேர் உயிர் ஓவியம். சின்னி பிரகாஷ் இன்னைக்கு இருக்க டான்ஸ் மாஸ்டர் தான் அன்றைக்கி ஹீரோ. அதில் வந்து சின்னி பிரகாஷ் குழந்தை பசங்களாம் முந்தானே முடிச்சுட்டு எப்படி ஊர் வச்சு கூட 4 பேர் சின்ன பசங்க வருவாங்களோ, அது மாதிரி ஹீரோ கூட சின்ன பசங்க நாங்கள். அதில் நடித்தேன் நான். அதில் சுருராஜ் எல்லாமே நடிச்சிருப்பாங்க. அதை போல் நடிச்சிருக்கும் போது தான் அந்த படத்தில் ஒருத்தர் நடித்தார், ஒரு பெரிய ஒரு தலைவர்னு சொல்லுவோம். அவர் விசி கணேசன். அவரும் தம்பி நீ எங்கே ஏரியானா மேலே மாசினார். நான் அங்கே தான் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் முடிஞ்சுன்னா அவர் என்னை அடிக்கடி வந்து பாடுறான்னாரு. பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ வந்து அவர் வந்து ஒருத்தர் நைனான்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி விட்றேன், எனக்கே யூஸ் ஆகணுன்னே. அப்புறம் ஒரு நாள் நைனா மெட்ராஸுக்கு வந்து மதுரைக்கு வந்து ரூம் போட்டு விஜி கணேசன் கூட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே நைனா வணக்கம் நைனா, இதானே எங்கள் அம்மா, இதான் எங்கள் அப்பா அப்படின்னா. டேய் உடனே கிளம்புடா, நம்ம மெட்ராஸ் கிளம்புடா, பாரராஜா உன்னை மாதிரி பையன் தேடிட்டு இருக்காரு, நான் அவனை இப்போ தான் சொல்லியிருக்கேன்டா, அவனுக்கு கிளம்புடான்னு சொல்லிட்டு முதல்ல என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்தார். அது ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்ததுனால தான் இந்த வரைக்கும் கஷ்டப்படுறேன். முதல்ல லாரியில் வந்ததுன்னா நல்லா இருந்திருப்பேன். வந்து பாம்பு ரோட்டில் அவர் ரூம் கூட்டி கொடுத்து, அவர் அவர் எப்போவுமே பெர்மனெண்ட் ரூம் இருக்கும். பாண்டி பஜார் ட்ரெஸ்லாம் எடுத்து எல்லைமன் கோவில் தெருவில் பாரராஜா பார்க்க.
பாரதிய மாலையெல்லாம் போட்டோம், எலுமிச்செல்லாம் கையில் கொடுத்தோம். ஏன்னா பையன் நல்லா இருக்கான், ஏன்னா ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், பட் அந்த ஐயர் கேர் கரெக்டாக இருக்கான், ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ண வேறு படத்தில் பண்ணுவேன். அந்த படம் தான் அலைகள் ஓய்வதில்லை. அப்புறம் வந்து ஒரு எதுக்கு ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும் பண்ணார். ஒரு வாரம் இருந்தேன், ஒரு தகவலும் இல்லை. அவங்க ஷூட்டிங் போயிட்டாங்க. எங்களை சொல்லிட்டு போனவர் ரோட்டில் வந்து கிரிக்கெட் ஒரு பையன் விளாண்டுருக்கான், பால் வந்து காரில் பட்டிருக்கு. பால் எடுக்க வந்த பையனை பார்த்தாரு. அந்த பையன் கார்த்திக், மணப்பாலை காரில் வந்தார். யார் இந்த பையன்? முத்துராமணி பையன். வேறு நேரம் வண்டி விடுனார். அன்னைக்கு காரத்துக்கு புக் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அந்த இதான் எனக்கு மறக்க முடியாது. அது ஹீரோ ஆசையில் தான் வந்தேன். ஆனால் நான் அப்புறம் மதுரைக்கு போனேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ணாங்க, ரொம்ப கவலைப்பட்டு பேசினாங்க. சரி, இனிமேல் சினிமாவில் ஒரு ஃப்ரேம் நடிச்சுட்டு தான் நான் வரேன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தேன். வந்துட்டு ஒரு ஃப்ரேம் புது வசந்த படத்தில் ஒரு சீன் வருவேன். அதுக்கப்புறம் தான் மதுரைக்கு போனேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ வந்து யூடியூப் சேனல் நிறையா வந்துருச்சு. அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றாங்க, தக்க சன்மானம் தராங்க, அதை வச்சு லைவ் போயிட்டுருக்கு. கிங்காங் போண்டாமணி முதல்ல ஸ்டார் நைட்லாம் கூப்பிட்டு போவார். அப்புறம் கிங்காங் இப்போது ஒரு 10 பேர் வேலை தராரு. கோவில் திருவிழா எல்லா இதுவும் கூப்பிட்டு போகிறாரு. கல்யாணம், காது குத்து கூட்டி போய் ஸ்டேஜ் கூட ஃபங்க்ஷன் பண்ணுவோம். அதில் வருமானம் கிடைக்கிது. அதை வச்சு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். கடனே இல்லாமல் இருக்கும் இது வரைக்கும். அப்போ வந்து பட வாய்ப்புகள்லாம் ஏன் இப்போ வரல, ஏன் அப்படின்னு ஏதாச்சும் நினைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அப்போ வந்து நாங்கள் வடிவேலு டீமில் இருந்தோம். மாதம் 20 நாள் வேலை கொடுத்தாரு. அப்புறம் அவர் ஹீரோ நடிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஒதுக்கிட்டார். இப்போ வாய்ப்புகள் ஏன் வருதுன்னா, இப்போ உள்ள பசங்களாம் வந்து எதில் அவரை போய் போட்டுக்கிட்டு இந்த கலக்க போது யார் வரேன், அவனை போடுறா இவனை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்ச டைரக்டர் வாய்ப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ கூட நான் எல்வி சார் படம் தேசிங்கராஜ் 2 நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அது ரவிமணியா கூட வருவோம். அந்த படம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பிஸி ஆகிடுவோம். வணக்கங்க, நான் தான் நகைச்சுவை நடிகர் விஜய் கணேஷ் பேசுகிறேன். அதாவது ஒரு ஆல்போ சாங்கு பார்த்தேன் சார், மிரண்டு போயிட்டேன். யாருன்னு பார்த்தீங்களா? லக்ஷனா ரிஷி அப்படிங்கிற ஒரு குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருக்கு. அது யார் எடுத்ததுன்னா அப்பா மீடியா, அவங்க தான் எடுத்திருக்காங்க சார். உண்மையிலேயேங்க படம் மாதிரி இருக்குது. நான் பெருமைக்கான சொல்ல, கடவுள் சாட்சியாக சொன்னால் அந்த பொண்ணு பெரிய லெவலில் வரும். பெரிய லெவலில் அது ஹீரோயினியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தையோட முகம் வந்து தெய்வ கலாட்சியமாக இருக்குது. ஒரு மகாலட்சுமியை பார்த்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த லிப்பு சிங், நாங்களே 15 வாட்டி இல்லை அந்த லிப்பு சிங் பண்ண முடியாது. அந்த பொண்ணு அழகாக லிப் சிங் பண்ணி பிரமாதமாக நடிச்சிருக்கு. நிச்சயமாக இந்த ஆல்பம் வந்து பெரிய லெவலில் வரணும். நான் உண்மையில் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹோல் யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார்.